இந்த 12 விதிகளும் தனித்தனியான விதிகள். ஏதோ அது இந்த விதிக்கும் அந்த விதிக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த விதிகள் அனைத்துமே சூரியனோட நிலையும் பூமியோட நிலையும் ஒரு நிலாவோட நிலையும் கூட நமக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துது. நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இது நான் தானே செஞ்சுட்டேன், எனக்கு மட்டும்தானே நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் இன்னொருத்தரையும் அது ஏதோ ஒரு வகையில தாக்க போகுது. நீங்க எது மாதிரி இருக்கிறீங்களோ அதுதான் உங்களை தேடி ஈர்த்து வரும். இதுவும் அதனோட விதிதான். இது நம்ம எதை நம்ம ஈர்க்கிறோம்னா நம்ம நினைப்போம், ஏன் இவங்க என்ன திட்டிகிட்டே இருக்காங்க, எதனால எனக்கு வந்து இந்த கஷ்டம் வருது அப்படின்னா எங்கேயோ உள்ள நீ கஷ்டப்பட்டுட்டு தான் இங்க இருக்க. நீங்க நல்லதை நினைச்சாலும் அதை அட்ராக்ட் பண்ணும், கெட்டதை நினைச்சாலும் அதை அட்ராக்ட் பண்ணதான் செய்யும். அதுக்கு நல்லது கெட்டது வித்தியாசம் கிடையாது பிரபஞ்சத்துக்கு. கற்பக விருட்சம் அது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். பிரபஞ்சம் ஒரு கற்பக விருட்சம், மரத்துக்கடியில நம்ம உட்கார்ந்துருக்க மாதிரி. அது எங்க தேவலோகத்துல இல்ல, நிஜத்துல இங்கதான் இருக்கு. நம்ம எதை நினைக்கிறோமோ அதை கரெக்டா கொடுக்கும். கரெக்டா நினைக்கிறீங்களான்றதான் உங்க கையில இருக்கு. பிரபஞ்சத்தோட விதிகளை தெரிந்து கொள்ள வாய்ப்பளித்த தியானத்துக்கு முகம் நன்றி. இந்த தியானத்தை தந்த நம்மளோட பத்ரிஜி அவர்களுக்கும் நன்றி. இந்த பிரபஞ்ச விதிகள் அப்படின்னு கேட்கும்போது பிரபஞ்சமே நமக்கு தெரியல. பிரபஞ்சம் ஒண்ணு இருக்குதே நம்மளால வந்து உணர முடியல. நம்ம இருக்கிற பூமி, நம்ம இருக்கிற இடம் மட்டும்தான் தெரியுது. அப்ப அந்த பிரபஞ்சத்துக்கு 12 விதிகள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இந்த விதிகளை ஒருத்தர் எழுதின மாதிரி தெரியல. அதாவது ஒருத்தர் கண்டுபிடிப்பாங்க, அதுக்கப்புறம் அதுல இருந்து தொடர்ச்சியா இன்னொருத்தர் இதுவும் இருக்கலாம்னு கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட விதிகளா தான் இந்த விதிகளை சொல்றாங்க. இந்த விதிகள்ல முதல் விதியா எதை சொல்றாங்க அப்படின்னா, இந்த விதிகளே முதல்ல ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதுதான். இந்த 12 விதிகளும் தனித்தனியான விதிகள், ஏதோ அது இந்த விதிக்கும் அந்த விதிக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த விதிகள் அனைத்துமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா தான் இருக்கு. இந்த லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ், அதுதான் முதல் விதியா சொல்றாங்க. தெய்வீக அந்த ஒரு ஒன்றிணைப்போட அதுதான் முதல் சட்டம், முதல் விதி. எல்லாமே ஒன்றுதான், அந்த தெய்வீகம் ஒன்றே ஒன்றுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதுல எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, நம்ம பூமியில மட்டும் இல்ல, இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதுதான். இது உண்மைதான். ஏன்னா நமக்கு வந்து ஜாதகங்கள்லாம் சொல்லுவோம், அது வந்து நம்ம நம்பவும் மாட்டோம்னா, சில பேர் நம்புறாங்க, ரொம்ப நம்பிடுறாங்க, சில பேர் நம்பவே மாட்டாங்க. ரெண்டுமே தேவை கிடையாது. உண்மையிலேயே அந்த கிரகங்களோட அமைப்புல பிறக்கும் போது அதனோட தாக்கம் இருக்கதான் செய்யுது. அது சரியா கணிக்கிறவங்க வேணா இல்லாம இருக்கலாம், நீங்க அந்த கணிப்புக்கான அந்த திறமை உள்ளவங்க இல்ல. ஆனா ஒரு நிலா வந்து நம்ம உதிக்கும் போது நம்ம அதனோட தாக்கம் நமக்குள்ள வருது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம பிறக்கும் போது அந்த கிரகங்களோட அமைப்பும் நமக்குள்ள கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்தும். சூரியனோட நிலையும் பூமியோட நிலையும் ஒரு நிலாவோட நிலையும் கூட நமக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா? ஒரு இரவும் பகலுக்குமே நமக்கு வித்தியாசம் இருக்கு. என்னதான் நல்லா பகல்ல தூங்குனா கூட அந்த இரவு தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்க நமக்கு ஒரு தொடர்பு இருக்கு. இந்த மொத்த பிரபஞ்சமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுதான். இப்ப நம்ம உடலை எடுத்துக்கலாம். இப்ப உடல்ல கால்ல அடிபட்டா கூட ஏன் மொத்தமும் வலிக்குது? நமக்கு கால் மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்காது, உடம்பே வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு இடத்துக்கு போகும். முதல் வலி உடம்பு மொத்தமே அனுபவிக்கும். பிரபஞ்சமே ஒரு மொத்த உடல் மாதிரிதான். அங்கங்க நடக்கிற கிரகங்கள் இயங்குகிற மாதிரிதான் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ். ஏதாவது ஒரு ஆர்கன் தனியா இயங்க முடியுமா? எனக்கு யாரோட துணையும் வேண்டான்னு இல்ல இல்லையா? பிரபஞ்சம் எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அப்ப ஏன் இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா அது உங்களோட முடியறது இல்ல. அது கண்டிப்பா ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி போகுது. ஒரு தண்ணியில ஒரு இடத்துல கல்ல போட்டுட்டு நான் இங்க மட்டும்தான் கல்ல போட்டுட்டேன்னு சும்மா இருக்க முடியுதா? அந்த அலை எங்க வரைக்கும் நமக்கு போகுதுன்னே நமக்கு தெரியாது. ஒரு அலைகளை சில இதை பார்க்க முடியுது, சில இதை நம்மளால பார்க்க கூட முடியாது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் இங்கிருந்து அங்க வரைக்கும் கடத்தப்படுது. அந்த மாதிரி நம்ம வந்து செய்யற விஷயத்துல எவ்வளவு விழிப்புணர்வோட இருக்கணும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்க கூடியதான்
முதல் லால நமக்கு சொல்லுது. நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இது நான் தானே செஞ்சுட்டேன், எனக்கு மட்டும்தானே நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் இன்னொருத்தரையும் அது ஏதோ ஒரு வகையில தாக்க போகுது. சாப்பிடுறோம், வயிறுக்கு தான் சாப்பிடுறோம், ஆனா உடல்ல வேற எங்கேயோ பாதிப்பு வருது. அப்ப அந்த மாதிரி எல்லாமே இன்டர் கனெக்டட்னு சொல்றது அந்த லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ்ன்றாங்க. அது தெய்வீக சட்டப்படி ஒன்னா இருக்கு. அது நீங்க யார் நினைச்சாலும் பிரிக்கலாம் முடியாது. அதனோட இயக்கமே அப்படிதான் அப்படிங்கறதா முதல் லாவ சொல்றாங்க. அடுத்த லா பாருங்க, இந்த லா ஆஃப் வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன் நமக்கு தெரியும் ஒரு அசைவுன்னு. எதுலலாம் நமக்கு அசைவு வருது? நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது மட்டும் இல்ல, நம்ம எண்ணங்கள் கூட ஒரு அசைவு தான். அந்த எண்ணங்களை உருவாக்குறோம் இல்லையா, அந்த மனமும் அசைஞ்சிட்டு தான் இருக்கு. எல்லாமே ஒரு அசைவு தன்மை தான். ஏன்னா நம்ம தியானத்துல என்ன சொல்றோம், மனம் நின்று போயிடணும், அந்த எண்ணங்கள் நின்று போகணும், அந்த அசைவை நிப்பாட்டும் பொழுது அந்த தியானத்துல நம்மளால சக்தியை உள்வாங்க முடியுதுன்னு சொல்றோம். அப்ப எண்ணங்கள் என்ன செய்யுது, அசையுதுன்னு அர்த்தம். அந்த வைப்ரேஷன் கரெக்டான வைப்ரேஷனா இருந்தா வெளியில அந்த வைப்ரேஷன் அதை அட்ராக்ட் பண்ணும். இது அடுத்த இதுல வரும். இருந்தாலும் அந்த வைப்ரேஷன் ஈஸியா ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. நம்ம நிறைய பேர் நம்மளை பத்தி ஒரு ஐடியா வச்சிருப்போம். நான் இப்படிப்பட்டவங்க, மத்தவங்கள பத்தி ரொம்ப வச்சிருப்போம். நம்மளை பத்தி நமக்கு வந்து ஒரு பிக்சட் ஐடியா இருக்கும். நான் வந்து ரொம்ப அன்பானவள், அதாவது நான் கரெக்டா யார் சொன்னாலும் நான் காது கொடுத்து கேட்பேன், நான் வந்து ஒரு எளிமையானவங்க, நான் ஆடம்பரம் கிடையாது அப்படின்னு சொல்லி. இந்த வைப்ரேஷன் நிஜமானதா, அது வெளியில இருக்கிற அந்த போலியா நமக்கு தெரியாது. அதாவது உண்மையா நம்ம உணர்ந்தோம்னா நிறைய விஷயம் உண்மையில பொய்யா தான் இருக்கும். வெளியில போட்டுக்கிற முகமூடி தான் நிறைய இருக்கும். இந்த தெய்வீக லா ஆஃப் வைப்ரேஷன் எதை குறிக்குது அப்படின்னா, நிஜத்துல நீ உண்மையில என்ன வைப்ரேஷன் இருக்கியோ அதுதான் அட்ராக்ட் பண்ணும். அப்ப நம்மள வந்து யார் ஈர்த்துட்டு வரா, யார் நம்ம கிட்ட ஈர்க்கப்படுறான்றத வச்சு நம்மள தெரிஞ்சுக்கலாம். நம்மள தெரிஞ்சுக்கிறது சொல்லுவாங்களா, உன் நண்பனை சொல், உன்னை பத்தி நான் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற உண்மையான தன்மையோட வைப்ரேஷன் மட்டும்தான் அங்க அட்ராக்ட் ஆகும். நீங்க ப்ரொஜெக்ட் பண்ற வைப்ரேஷன் இல்ல. நம்ம நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், இதுதான் நான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாருக்குள்ளயும் போய் பார்க்க முடியாது. நமக்குள்ள போறதுக்கு நம்ம பயப்படுறதுனால தான் தியானமே பண்ண மாட்டோம். தியானம் உங்களுக்குள்ள இருக்கிறத பார்க்க வைக்கும். நம்ம வெளியில இருந்து பார்த்து ஜட்ஜ் பண்றது ஈஸியா இருக்கு. நமக்குள்ள போய் பார்த்து நம்மளே ஜட்ஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நம்ம பண்ண மாட்டோம். அதுதான் மௌனம், இந்த தியானம் இதெல்லாம் வந்து நம்மள பார்க்க வைக்கிறதுக்கானது. அங்க பார்க்கும்போது தான் அது நிஜமான உண்மையான குணத்தோட அந்த எண்ணங்களோட வைப்ரேஷன். அது வந்து பிரபஞ்சம் கண்டிப்பா கனெக்டிவிட்டி கொடுக்குமா. அது வேற எதையும் பார்த்து அது ஏமாறாது. அது போலிகளை பார்த்து ஏமாறாது போல. அடுத்து லா ஆஃப் ஆக்ஷன்றாங்க. அதாவது இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆக்ஷன்னா என்ன, எல்லாமே ஒரு அசைவோட நின்னுட்டா போதுமா, அது செயலாவும் மாறணும் இல்லையா. அந்த செயலா மாறும்பொழுது அதனுடைய பலனை நமக்கு கிடைக்கும். அது செயலா மாறணும்னா என்ன அர்த்தம், நம்ம எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க பேச்சளவுல நிப்பாட்டிடாதீங்க, அதை திருப்பி அதை வந்து உருவாக்கம் கொடுக்கணும். இப்ப நம்ம வந்து கூட இப்ப சங்கல்ப தியானம் தொடர்ந்து நடக்குது. ஏன்னா அது நம்ம நிறைய பேசிட்டோம், அங்க ஒரு மெகா பிரமிட் வருதுன்னு. அது செயலாக்கம் பண்ணணும்னா அங்க ஒரு இன்டர் கனெக்டிவிட்டி கொடுக்கணும். அந்த செயலாக்கத்துக்கே ஒரு ஆற்றலை கொடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷன். சில பேர் கேக்குறாங்க, ஜூம் கிளாஸ்ல கூட எப்படிங்க நம்ம வந்து கூட்டு தியானம் பண்ண முடியும்னு. நீங்க ஜூம் கிளாஸ்ல இருக்க வேண்டாம், வேற கிரகத்துல இருந்தாலே கனெக்டிவிட்டியில இருக்கிறீங்கன்றாங்க. நமக்கு அது உணராம இருக்கலாம். இங்க வந்து நம்ம உட்காரும் போது எல்லாரும் ஒரே எண்ணத்துல அங்க வந்து உட்காரும் பொழுது கண்டிப்பா கனெக்டிவிட்டி இருக்கு. இதுல கொஞ்சம் கூட சந்தேகமே பட வேண்டாம். அதற்கான ஆக்ஷன் நம்ம என்ன எடுக்கலாம், எப்படி ஆக்ஷன் எடுக்கணும், நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுதான் ஆக்ஷனா வெளிப்படும். எது வந்து நம்ம நினைக்கிறோமோ, சொல்லுவோம் இல்லையா, என்னவா நீ இருக்கியோ அதைத்தான் வெளிப்படுத்த முடியும். வெளியில இருக்கிற அந்த பூச்சிகள் இல்ல, வெளி பூச்சிகள், அந்த பூசக்கூடிய வர்ணங்கள் இல்ல. உண்மையிலே நீ என்னவா இருக்கியோ அதுதான் செயலா வெளிப்படுத்தும். அதுதான் லா ஆஃப் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். உள்ள இருந்து இன்ஸ்பைரேஷனோட வர்றது. அந்த இன்ஸ்பைரேஷனுக்கு அடித்தளம் முதல்ல எண்ணங்கள்ட்டாங்க. அந்த எண்ணங்களோட ஆற்றல்ல நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஆக்ஷன். இதுவும் பிரபஞ்சம் அப்படிதான் பண்ணுது. இது எல்லாமே பிரபஞ்சத்தோட தன்மை இல்ல, நம்மளும் பிரபஞ்சம்தான். அதத்தான் அடுத்தது சொல்லுது, த லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ். அப்படின்னா என்ன, அண்டத்துல இருக்கிறதா பிண்டத்துல, பிண்டத்துல இருக்கிறதா அண்டத்துல.
நம்ம வெளியில என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிறது தான் வெளியில இருக்கிறதுன்றது புரிஞ்சுக்கும். நம்ம வெளியில இருக்கிறத வச்சே ஜட்ஜ் பண்ணா நம்மள ஒரு நாளும் புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் தியானம் எல்லாருக்கும் தேவைன்னு சொல்றது. முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளியில இருக்கிறது ஈஸியா புரிஞ்சிடும். ஏன்னா உள்ள இருக்கிறது தான் வெளியிலயும் இருக்கு. வெளியில இருக்கிறது தான் உள்ளேயும் இருக்கு. அங்கேயும் ஒரு கனெக்டிவிட்டி தான். இந்த கரஸ்பாண்டன்ஸ தான் இந்த லா சொல்லுது. எது வெளியில இருக்கோ அது உள்ளேயும் இருக்கு. அப்பனா நம்ம வந்து நிறைய நினைப்போம். எனக்கே இந்த நெகட்டிவிட்டியா தெரியுதுன்னா, அப்ப அது உள்ள இருக்கிறது ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்றத நம்ம முதல்ல ஏத்துக்கணும். நிறைய அக்செப்டன்ஸ பத்தி கேள்விப்பட்டிருப்போம். யாரோ ஏதோ தப்பு பண்றாங்க. அவங்கள ஏத்துக்கொள்றது. அது இல்ல உண்மையில அக்செப்டன்ஸ். நீங்க உண்மையான உங்கள நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? எனக்கு கோவம் இருக்கு. அக்செப்ட் பண்ணுங்க. எனக்கு பொறாம வருது. அக்செப்ட் பண்ணணும். நீங்க அக்செப்ட் பண்ணாம அதுலருந்து விடுபடவே முடியாது. இத சொல்லுவாங்க அந்த பிக் பாஸ்ல ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நிஜமே அதுதான். நம்ம அங்கிருந்து ஒளிஞ்சுக்கலாம், ஓடிக்கலாம்னு நினைச்சுட்டு வேற வேற விஷயங்கள பண்ணுவோம். நிறைய நல்லது செய்றேன், தான தர்மம் செய்றேன், அத செய்றேன், இத செய்றேன். உள்ள நீ என்ன இருக்கோ அதுதான் வெளியில வரும். உன்னை தேடி எது வந்தாலும், அது ஏதோ ஒரு விஷயத்த உனக்கு சொல்ல வருது அப்படின்னா, உனக்குள்ள ஏதோ அதனோட துளி இருக்குது. அந்த துளி இருக்கிற வரைக்கும் அது வரதான் செய்யும். அது வரும்பொழுது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது உள்ள அது ஏதோ இருக்கு. அப்ப அத நம்ம ஒண்ணு சரி செய்ய வேண்டியதா இருக்கலாம். இல்ல அதனோட நம்ம கனெக்டிவிட்டிக்கு அந்த வைப்ரேஷன் இருக்குன்றத புரிஞ்சுக்க கொள்ளக்கூடியதா இருக்கலாம். அத முதல்ல ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிறது முதல்ல அடுத்தவங்கள இல்ல, உங்கள தான் முதல்ல. அதுக்கே ஒரு லா எழுதலாம்னு நினைக்கிறேன். யாருமே நம்மள ஏத்துக்கிறதே இல்ல. அதாவது உண்மையானவங்கள ஏத்துக்கிறதே இல்ல. நம்மள அக்செப்ட் பண்ணாம இன்னொருத்தவங்கள நம்மள அக்செப்ட் பண்ணவே முடியாது. அக்செப்ட் பண்றது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி, இது கிளீன் பண்ணி அக்செப்ட் பண்றது இல்ல. எப்படி இருக்கோ ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது. அப்படி பண்ணும்பொழுது தான் நம்ம அந்த வெளியில இருக்கிறதும், உள்ள இருக்கிறதும் கனெக்டிவிட்டிய புரிஞ்சுக்க முடியும். அப்ப நமக்கு அதிலிருந்து ஒரு பாடங்கள் கிடைக்கும். அந்த லாவையாவது அட்லீஸ்ட் புரிஞ்சுக்க முடியும். அடுத்து லா ஆஃப் அட்ராக்ஷன். நான் சொன்ன ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது தான். நீங்க எது மாரி இருக்கிறீங்களோ, அதுதான் உங்கள தேடி ஈர்த்து வரும். இதுவும் அதனோட விதிதான். இது வந்து நம்ம ஈர்க்கிறோம்னா நம்ம நினைப்போம். ஏன் இவங்க என்ன திட்டிட்டே இருக்காங்க? எதனால எனக்கு வந்து இந்த கஷ்டம் வருது? அப்படின்னா, எங்கேயோ உள்ள நீ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க. அதனால அந்த கஷ்டங்கள் தேடி வருது. சில பேர் சொல்லுவாங்க, எது நடந்தாலும் எனக்கு ஒரே ஆனந்தமா இருக்கு, சிரிப்பா இருக்கு அப்படின்னா, உள்ளுக்குள்ள முழுசும் நீ ஆனந்தமா இருந்தீன்னா, கஷ்டம் உன்னை தேடி வரக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப எப்பல்லாம் எனக்கு பிரச்சனை வருது, கஷ்டம் வருதுன்னா, அதனோட துளி உங்களுக்குள்ள இருக்கு. அது தன்னை தேடி வருது. சொல்லுவாங்க இல்லையா? பேர்ட்ஸ் ஆஃப் சேம் ஃபெதர்ஸ் ஃப்ளாக் டுகெதர் அப்படிம்பாங்க. அதாவது எந்த இது வந்து தன் இனம் தன் இனத்தை சேரும்னு. உனக்குள்ள என்ன இருக்கோ அத மட்டும் தான் உன்னால அட்ராக்ட் பண்ண முடியும். அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். இல்ல நான் இல்ல அது அதுவா நடக்குதுன்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. நீங்க நல்லத நினைச்சாலும் அத அட்ராக்ட் பண்ணும். கெட்டத நினைச்சாலும் அத அட்ராக்ட் பண்ணதான் செய்யும். அதுக்கு நல்லது கெட்டது வித்தியாசம் கிடையாது பிரபஞ்சத்துக்கு. எல்லாமே ஃப்ரீக்வன்சி, எல்லாமே ஒரு அலைவரிசை தான். அப்ப அது வந்து நீ இததான் கேட்கிறன்னு நினைக்கும். அதனால தான் சொல்லுவாங்க வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருங்க. இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்றத விட, எது வேணுமோ அதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாவது இந்த விசுவலைசேஷன் பண்ணணும், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னா, அது இல்லாம போயிடுமோன்ற தாட்டே வச்சுக்காதீங்க. அது கிடைச்சா மாரியே நீங்க ஆனந்தமா இருங்க. ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், அது கூட வேண்டாம். அதெல்லாம் எனக்கு அவ்வளவு ஆசை இல்ல. அப்படின்னா, அந்த ஞானம் அடையறத கூட நினைச்சுக்கோமே. எனக்கு நல்லா இது எல்லாமே புரியணும். ரொம்ப ஆசை இருக்கு. எல்லாத்தையும் கத்துக்கணும். கலைகள் எதுனாலும், எந்த பக்கத்துல நீங்க ஆசைய வச்சாலும், உண்மையான அந்த வைப்ரேஷனோட நீங்க வச்சீங்கன்னா, அது கண்டிப்பா அட்ராக்ட் ஆகும். அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல. இது பிரபஞ்சத்தின் விதி. யாரோ எழுதின விதி இல்ல. அவங்கவங்க நாட்டுக்கு அவங்கவங்க கோர்ட்ல எழுதுற விதி இல்ல. இது பிரபஞ்சத்தோட விதி. அப்ப அது அப்படி அட்ராக்ட் ஆகணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்மள சும்மா நான் மறுபடியும் முதல்லயே சொல்லிட்டேன். அந்த வெளிப்படுத்துறது இல்ல. உள்ளிருந்து வெளிப்படுத்துறது. அத மட்டும் தான் அது புரிஞ்சுக்கும். அதுக்கு மொழி தெரியாது. நம்ம பேசுறது புரியாது. ஆனா நீ உள்ளுக்குள்ள என்னமா நீ உணர்றியோ அது புரிஞ்சுக்கும். இப்போ ஒரு மிருகங்கள் புரிஞ்சுக்குது. மரம் செடி கொடிகள் கூட புரிஞ்சுக்குதுன்னா, பிரபஞ்சம் அதுதானே எல்லாமே. அதுக்கு புரிஞ்சுக்க முடியாதா? அந்த அட்ராக்ஷன் நம்ம கொண்டு வந்தோம்னா, அதனால தான் சொல்லுவாங்க கற்பக விருட்சம் அது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். பிரபஞ்சம் ஒரு கற்பக விருட்சம் மரத்துக்கு அடியில நம்ம உட்கார்ந்திருக்க மாதிரி. அது எங்கேயோ தேவலோகத்துல இல்ல. நிஜத்துல இங்க தான் இருக்கு. நம்ம எத நினைக்கிறோமோ அத கரெக்ட்டா குடுக்கும். கரெக்ட்டா நினைக்கிறீங்களான்றது தான் உங்க கையில இருக்கு.
அடுத்து லா ஆஃப் பெர்பெச்சுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆஃப் எனர்ஜி. இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. என்னன்னா இந்த எனர்ஜி மாறிக்கிட்டே இருக்கு, மாற்றம் இருந்துட்டு தானே இருக்கு. ஒரு எனர்ஜினாலே அது சொல்லுவாங்க இல்லையா, எமோஷன்னாலே எனர்ஜி இன் மோஷன், நகர்ந்துகிட்டே தான் இருக்கும் எனர்ஜின்றது, ஒரு இடத்துல நிலையா இருக்காது. சில சமயம் கோபமா இருக்கு, பயமா இருக்கு, பொறாமையா இருக்கு, எமோஷன்ஸ். ஆற்றலும் அப்படிதான். அதை நம்ம எந்த ஆற்றலா மாத்திக்கலாம், அதுதான் நம்ம கையில இருக்கு. பிரபஞ்சத்தோட ஆற்றல் தான் பியூர் ஆற்றல். அது எல்லாமே அதுல இருக்கு. நீ அதை எப்படினாலும் மாத்திக்கலாம். அதை நீ நெகட்டிவா மாத்திக்கிறியா, பாசிட்டிவா மாத்திக்கிறியா, அதை நீ உன் வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்திக்கிறியா, இல்ல அடுத்தவங்க அழிவுக்கு உபயோகப்படுத்திக்கிறியா, அதெல்லாம் உன்னோட சாய்ஸ். ஆற்றல் மட்டும் எல்லாருக்கும் ஒரே சாய்ஸ் தான். அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த ஆற்றல்ல எனர்ஜின்றது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். மாற்றம் என்பது மட்டும்தான் மாறாது அப்படின்வாங்க இல்லையா. சத்தியம் மாறாம இருக்கலாம், ஆனா அந்த எனர்ஜியா அது வரும்பொழுது, ஆற்றலா வரும்போது மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஒருவேளை இங்க ஆன்மா வரும்போது அனுபவங்கள் அது கிடைக்கிறதே அதுக்கு ஒரு மாற்றமா இருக்கலாம். அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கண்டிப்பா பிரபஞ்சத்தின் விதிதான். ஏன்னா அது ஆல்வேஸ் சேஞ்சிங், நிலையா நிக்கிறதே இல்லை. இன்னும் குட்டை மாதிரி ஆயிடும் இல்லையா. தேங்கின குட்டைக்கு வளர்ச்சி கிடையாது. ஓடுற ஆறு எப்பவுமே ஒரு ஒரு தூய தன்மையில இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, நிக்கிறது இல்லை. அந்த மாதிரி இங்க இருக்கிற ஆற்றலும் ஆல்வேஸ் சேஞ்சிங் அப்படின்றாங்க. இது ஒரு டிரான்ஸ்மியூட்டேஷன் எடுத்துக்கலாம். மியூட்டேஷன் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றதோட டிரான்ஸ்மியூட்டேஷன்றாங்க. மியூட்டேஷன் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஒரு பூச்சி கூட நம்ம ஒரு மருந்து கொடுக்குறோம், கொஞ்ச நாள் சாகும், அதுக்கப்புறம் சாகாது. ஏன்னா அது மியூட்டேட் ஆயிடும். இந்த கொரோனா அப்படிதான் நடந்தது. ஃபர்ஸ்ட் கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சு அது 2வது டைப்பா மாறிடுச்சு, மியூட்டேட் ஆயிடும். இங்க எனர்ஜியும் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகுதுன்றாங்க. அப்ப அதனோட வளர்ச்சி அது மாறுது, எந்த விதமான தாக்கமும் இல்லாத போகக்கூடிய ஒரு மியூட்டேஷன் நிலைக்கு வருது. அதுதான் மாறக்கூடிய தன்மை. அந்த தன்மை நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம பிரபஞ்ச தன்மையோட பக்கத்துல இருக்கோம்னு எடுத்துக்கலாம்.